நம்ம ஜோதிடத்தில் நம்ம எல்லாத்தையும் உண்மை மாதிரி தெரிஞ்சுக்கிற முடியாது. ஆனால் உங்களுக்கு ஷார்ட்டஸ்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி சில விஷயங்களை இப்போ நான் சொல்லிடலான்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் என்ன லக்னம், என்ன நவாம்ச லக்னம்னு தெரியுமா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள். தனுசு லக்னம், நவாம்ச லக்னம் மேஷம், மூலம் 1. இவரை வழி நடத்துவதற்கு ஒரு பெரிய ஆள் இருந்தால் இவர் ராஜயோகம் பண்ணவர். அது அப்பாவாக இருக்கலாம், அண்ணாவாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், குருவாக கூட இருக்கலாம். 5வது இடத்துக்கு போகுது. ராசியிலிருந்து நவாம்சத்துக்கு எங்கே போகுது? 5வது இடத்துக்கு போகுது. மூலம் அதனுடைய அதிதேவதை தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது யாரெல்லாம் ஆஞ்சநேயர் பிறந்தது மூலம். அவருக்கு ராமன் தான் பெரிய ஆள். ராமன் இல்லாமல் அனுமனுக்கு தெரியுமா? அனுமனை பற்றி பவரை தெரிஞ்சுக்கிற முடியுமா? அனுமன் இல்லாமல் ராமன் அடையாளப்படுவாரா? அப்போ பேசிக்கலாக அதுக்கு ஒரு இப்போ இங்கே கூட சொன்னார், நட்சத்திரங்கள் பற்றி அடையாளங்கள், ஐடென்டிட்டி, நட்சத்திரத்தை பற்றின அதிதேவதை. அப்போ நிருதி தான் அதிதேவதை. நட்சத்திரத்திற்கு அதிதேவதையான மூலத்துக்கு நிருதி. அப்போது சிங்கத்தின் வால்னு ஒரு அடையாளம் இருக்குது. ராமன் சிங்கம்னா வால் யார்? ஆஞ்சநேயர் தான் இல்லையா? அதில் முதல் பாதம் 5வது இடத்துக்கு போகுது. அதிக யோசனையை கொடுக்கக்கூடிய பாதம் அது. இவருடைய லைஃப் ஸ்ட்ரக்சரே எப்படி இருக்கும் அப்படின்னோம்னா, 5ன்னா குழந்தைகள் தானே, குழந்தைகளை பற்றிய திங்கிங்க. அதே மாதிரி இவருடைய அறிவு, இவருடைய யோசனை. 5வது இடத்துக்கு பற்றி என்னென்ன காரத்துவங்கள்லாம் இருக்குது? மனம், புத்தி, சித்தம், திட்டம், குறிக்கோள், அருகில் உள்ள நண்பர்கள், காதல் உணர்வு, புத்திர சந்தானம். இது மேஜர் டைட்டில். அது கீழே 70-80 காரத்துவம் வருது. இப்போ 5ஆம் பாவத்தோடு தான் இவர் வாழ்க்கை முழுவதும் சம்மந்தப்படுதுன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு? கரெக்டாக இருக்கா? குழந்தைகளோட வாழ்க்கையை பற்றி அதிகம் திங்க் பண்ணுவார். இன்னொருத்தர் சொல்லுங்க. மிதுனம் துலாம். துலாம்னா மிருகசிரிஷம் 1, அந்த ராசியில் முதல் பாதம். நீங்கள் உங்களுக்கு படிப்பதனால் உண்டான அறிவு, அதற்கேற்ற உத்தியோகத்தில் உண்டான அதிகாரம், இதை வச்சுட்டே வாழ்க்கை. நீங்கள் யாரையும் தேடி போகணும்னு நினைக்க மாட்டீங்க, அவங்க தேடி வரணும்னு நினைப்பீங்க. பெரிய ஆட்களாக இருந்தால் நம்மகிட்ட ஆலோசனை கேட்டால் நம்ம அருமையான விஷயங்கள் சொல்லலாமேன்னு நினைப்பீங்க. 5வது இடம் துலாம். நான் இப்போ துலாலக்ன கேரக்டரையும் சொல்லியிருக்கேன். உங்களுடைய மிதுன ராசி நல்ல பேச்சில் சமர்த்தர்னு அர்த்தம். இந்த விஷயத்தை இப்படி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சுருந்தா கரெக்டாக வந்திருக்கும் அப்படிங்கிற யோசனை அடிக்கடி வருதா? இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை பேசாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லணும்னு தோணியிருக்கான் மற்றவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லணும்னு தோணி இருக்குல்ல உங்களுக்கு? அதாவது எப்படி அப்படின்னா, இதை எதை சொல்றேன்னா, முதல் பாதம் அப்படின்னா அது 1வது லக்னமாகவே வச்சுக்கோங்க. ஒரு ராசியின் முதல் பாதம் எதை சொல்கிறது? இவருக்கு சரி மூலம் 1, அவர் பாருங்க மிருகசிரிஷம் 3 தானே, மிருகசிரிஷம் 3 துலாம் அம்சம் இல்லையா? அப்போ அவருக்கும் 5வது தான் போகுது. உங்களுக்கு இவருக்கு சொல்ற மாதிரி இந்த புத்திர சந்தானம், இந்த மற்றவங்களுக்கு ஐடியா சொல்கிறது, ஒரு பிளான் பண்ணுறது, எப்பயுமே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அடுத்தடுத்த விஷயங்கள், இதெல்லாம் கரணத்தை பற்றியோ திதியை பற்றியோ கேட்காம பார்த்த உடனே லக்னத்துக்கு ஒரு பலன் சொல்லு அப்படின்னா சொல்லலாம். இது ஒரு நல்ல அருமையான விஷயம். ராசியிலேருந்து நவாம்சத்துக்கு எந்த இடத்துக்கு போகுது அதை வச்சு ஒரு பலன். இன்னொரு ஆள் சொல்லுங்க. என்ன இப்படி கொண்டு வரீங்க? அப்படி சொன்னதுன்னு எல்லாரும் கேட்கும். கும்பம் வர்க்கோத்தமா சதயம் 3 ஜோசியராக இருக்கீங்களா? இப்போ ஜோசியம் படிக்க ஆரம்பித்த பிறகுதான் ஒரு திருப்தியே இருக்குது வாழ்க்கையில் இல்லையா? நீங்கள் அடையாளப்படுறீங்க. உங்கள் பேர் என்ன? கண்ணன். கண்ணனை அடையாளம் கண்டுக்கிட்டது ஒரு ஜோசியம் படிக்க ஆரம்பித்த பிறகுதான். சரிதானா? நீங்கள் ஜோதிடத்தை முறை பிரகாரம் படிக்கலைன்னாலும் கூட இவருக்கு ஜோதிடம் சொன்னால் பலிக்கும். சதயம்னா 100 நட்சத்திரங்கள் கொண்ட கூட்டம்னு அர்த்தம். 100 யோசனை வரும், 100 விதமான ஐடியா வரும். வாஸ்தவமா இல்லையா? எல்லாரும் சொல்றதையும் ஞாபகம் வேறு இருக்கும். நம்மளாம் பலர் சொல்றதை மறந்துடுவோம். ஏன்னா நம்ம அறிவு விடாது, உள்ளே போகிறதுக்கு விடாது. நம்ம தனியும் ஒரு யோசனை வச்சுருப்போம், அது மட்டும் தான் வேலை செய்யும். பட் இவங்களுக்கு சதயத்துக்கெல்லாம் எப்படி அப்படின்னா, இட் அப்சார்ப்ஸ், இட் ரேடியேட்ஸ்.
ஒரே நேரத்தில் அப்சர்வ் பண்ணவும் செய்யும், பேசவும் செய்யும். அந்த மாதிரியான ஒரு விஷயம்ங்க சதயத்தில் இருக்கு. அது அந்த ராசியில் இங்கே பாருங்க, சதயம் 3 அந்த ராசியில் எத்தனாவது பாதம்? 5வது பாதமா? 5வது பாதம் அந்த ராசியில். சதயம் 3, அவிட்டம் 3, 4, சதயம் 1, 2, 3, 5வது பாதம். இதெல்லாம் எப்போனாலும் மனசுக்குள்ளே ஓட்டணும். எத்தனாவது பாதம்ங்கிறது ஓட்ட தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஜாதகம் சொல்றதுலாம் ரொம்ப ஈஸி, ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்கலாம். ரொம்ப தான் இருக்குங்களா, ராசி கட்ட நமாத்து கட்ட ரெண்டையும் பார்த்து சொல்லிட வேண்டியான எத்தனாவது இடத்துல இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க. கன்னி ரிஷபம், ஹஸ்தம் 2, ஹஸ்தம் 2. பாருங்க, இப்போ 3-4 பேர் கேட்டாங்க. எல்லாருக்குமே 5ஆம் பாவம் சம்மந்தப்படுதா? ஹஸ்தம் 2 அந்த ராசியில் 5வது பாதம். இவர் சொன்னார் சதயம் 3 அந்த ராசியில் 5வது பாதம். இவர் சொன்னார் மூலம் 1 அது 5வது பாவத்துக்கு போகுது, நவாம்சத்தில் 5வது இடத்துக்கு போகுது. அவர் என்ன சொன்னார்? மிதனம் துலாம் ராசியிலிருந்து நவாம்சத்துக்கு 5வது இடத்துக்கு போகுது. இன்னைக்கு கேட்ட இதுவரைக்கும் இந்த நிமிஷத்தில் கேட்ட அத்தனை பேருக்கும் 5வது இடத்துக்கு போகுது. இப்போ எப்படி நீங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ, உங்களுடைய புத்திரர்கள் புத்திரிகள் உங்களுடைய புத்திர சந்தானத்தை அதிகமாக நினைப்பீர்கள். அவங்களுடைய லைஃபோட ரொம்ப அதிகமான இன்ட்ராக்ஷன் இருக்கும். அது நல்ல விதமாக இருக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்காங்கிறதெல்லாம் உங்கள் ஜாதகம். ஆனால் குறிப்பாக இதை பற்றி தான் இருக்குங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. இப்போ புத்திரக்காரகன் குரு அதிசாரத்தில் இருக்கார் இல்லையா? புனர்வசு 4 வந்துட்டார். அதிகாரங்கள்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும், அந்த கூப்பிடு தூரத்தில் இருக்கு. ஆனால் இன்னும் கைக்கு சிக்கலை. பையன் ஃபாரின் போய் சம்பாதிக்கிறான், ஆர்டர்லாம் வந்துருச்சு, இல்லை பெரிய உத்தியோகம் கிடைச்சது, ஏதோ ஒன்று ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உச்சபீட்டை நோக்கி போகிறார். யாரு? குரு உச்சபீட்டை நோக்கி போகிறார். அதனால ஒரு பொறுப்பான இடம், பவர்ஃபுல்லான இடத்தை நோக்கி போறாரு, வேகமாக போறாரு. நமக்கு பவர் வேணும்னு நினச்சிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. இப்போ இன்னைக்கு சொன்ன அத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவத்தோட நெருக்கமான தொடர்பு இருக்கு இல்லையா? ராசிக்கு நவாம்சத்துக்கு இருக்கக்கூடிய சங்கேதத்தை மட்டும்தான் நான் சொல்லியிருப்பேன். சரி, இப்போ வேற யாராவது? துலாம், துலம், கும்பம், சுவாதி. இவரும் அதே 5ஆம் பாவத்தை சொல்றாரு. பாருங்க இன்னைக்கு தொடர்பு எப்படி வருதுன்னு. 5ஆம் பாவ தொடர்பாக தான் வருது. அப்ப எல்லாருடைய அறிவும் பிரைட்டா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அன்னைக்கு சொல்லுங்க. சிம்மம், 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 விருச்சிகம். அதான் பூரம். இல்ல 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 சிம்மம் விருச்சிகம்னா பூரம் 3ல இருக்க, விருச்சிகம் பூரம் 4. பூரம் 4னா 8வது பாவம். யாருக்கு? உங்களுக்கு லக்னம். லக்னம் சிம்மம், விருச்சிகத்தில் நவம்சம் விருச்சிகம். ரைட். இவருக்கு பாருங்க ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இவருக்கு 4வது இடத்துக்கு போதா, அந்த ராசியில் 8வது பாதமாக இருக்கா. 8வது பாதம் மற்றவங்க தேடி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். சுக ஜீவனம், சுக ஜீவனம். பூரம் சுகானுபவங்களோடு கூடிய நட்சத்திரம். அப்போ சுக ஜீவனம்னு ஒன்று இருக்கு. விருச்சிகத்துக்கு போறதுனால 4ங்கிறது வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொண்டே இருப்பார் எதையாவது. நிலங்கள் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை, சொத்து இருக்கு பார்த்தீங்களா, ஒன்று கல்வி, இல்லாட்டி 4வது இடம் கல்வி அல்லது நிலம் தானே, இல்லாட்டி வாகனம் தானே. இது சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கும். நீங்க படித்த கல்வி, அந்த கல்வியை வச்சு ஒரு வேலை, சரிதானா? அதே மாதிரி அந்த ராசியில் 8வது பாகமா இருக்கு, ரகசியங்கள் மந்திரங்கள் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை. மகரம், உத்திராடம் 2. உத்திராடம் 2 சீக்கிரிச்சு. எப்படி அப்படின்னா 1வது பாதம். நல்லா பாருங்க, 1வது பாதம் சொன்னீங்க, 5வது பாதம் சொன்னீங்க, 9வது பாதம் யாருன்னு சொல்லலை. இது எப்படி அப்படின்னா 1, 5, 9ங்கிறது தர்ம திரிகோணம்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? தர்ம திரிகோணம். நான், என்னுடைய புத்திரன், என்னுடைய தகப்பன், இது ஒரு ஜெனரேஷன் அப்படியே கண்டினியூஸாக வச்சுருக்கு. நீங்கள் ஒரு முக்கோணத்தை போட்டு உள்ளே இருக்க கோணம் எல்லாமே 60 டிகிரின்னா சமகோண முக்கோணம், சமபக்க முக்கோணம்னு அர்த்தம். ஜெனட்டிக் கேரியவர் அப்படி கரெக்டாக நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். எங்கள் தாத்தாவோட கேரக்டர் எனக்கு இருக்கும், எங்கள் அப்பாவோட கேரக்டர் இருக்கும் எனக்கு இருக்கும், எங்கள் தாத்தாவோட கேரக்டர் என் பிள்ளைக்கு இருக்கும், இல்லை என் பேரனுக்கு இருக்கும் இல்லையா?
இது இந்த கண்டினியூஸாக போயிட்டு இருக்கு பாருங்க. 1, 5, 9ங்கிற ஒரே கேரக்டர். அதில் தர்மம், தர்மம்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம லைஃப் ஸ்டைல் தான் தர்மம். நான் அறிவை அடிப்படையாக வைத்து வாழ்கிறேன்னா, தேகபலத்தை அடிப்படையாக வைத்து வாழ்கிறேன்னா, இல்லாட்டி பொருளை அடிப்படையாக வைத்து வாழ்கிறேன்னா, அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய ஸ்டைல், பேசிக் ஸ்டைல். அதை தான் தர்மம்னு சொல்கிறோம். ரைட்டா? சரி, இப்போ நான் சொல்லுங்க. மேஷம் விருச்சிகம், பரணி 4. பரணி 4 நல்லா பார்த்துக்கோங்க. பரணி 4 பிளாக் ஹோல்னு அர்த்தம். நம்ம பிளாக் ஹோலை சுற்றி தான் நம்மளுடைய சூரிய மண்டலமே சுற்றிட்டு இருக்கு. பேஸ் அது. அதனால ப்ரொக்ரியேஷன், வம்சவிருத்தி, பெண்ணினுடைய யோனி, இதுதான் அடையாளம். எதுக்கு? பரணிக்கு. பரணி தரணி ஆளுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, சிறு அணுவாக கொடுக்கப்பட்ட அணுவை ஒரு குழந்தையா தர மேஜிக் வந்து பரணிக்கு தான் இருக்கு. அவ்வளவு அர்த்தமுள்ள ஒரு விஷயம். அதனால தான் அதை அர்த்த நட்சத்திரம்னு சொல்றேன். அதை அர்த்த நட்சத்திரம் சொல்ல, எதை வேணாலும் சொல்லலாம். நம்ம தர்ம அர்த்த காமம் மோட்சம், மோட்சம் காமம் அர்த்தம் தர்மம், இப்படியே வரிசையாக 28 நட்சத்திரத்துக்கு போட்டுக்கோங்க. அபிஜித்தை சேர்த்துக்கோங்க. உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கு இடையில் அபிஜித்தையும் சேர்த்துக்கோங்க. இந்த வரிசையை போட்டு அப்படி ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் நட்சத்திரம் சொன்னோடனே உங்கள் நட்சத்திரம் எதை சார்ந்ததுன்னு சொல்லிடலாம். உங்கள் நட்சத்திரம் பெரும்பாலும் எதை சார்ந்தது? உங்கள் நட்சத்திரம் என்னன்னு சொல்லுங்க. பூசமா? தர்மம். பரணி அர்த்தம். 24 மணி நேரம் பொருளாதாரத்தை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அஸ்வினி மகம். மகம் வந்து அர்த்த நட்சத்திரம். நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம பழைய முதல்வர், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மகம் நட்சத்திரம். அவங்க வந்து சுயசரிதை ஒன்று எழுதிட்டு இருந்தாங்க. எங்கள் தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் எங்கள் வீட்டில் இத்தனை வேலைக்காரங்க இருப்பாங்க, நாங்கள் இவ்வளோ செல்வாக்கு, அப்போல்லாம் எங்கிட்ட பணம் நிறையா இருந்தது, பொருளாதார வசதியாக இருந்தது, எங்கிட்ட அப்போவே 2 கார் இருந்தது, அப்படியெல்லாம் நிறைய இடத்துல அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. மகம் நட்சத்திரம் பணத்தை பற்றி அதிகமாக யோசிக்கும், பேசும், கிடைச்சா அதை வந்து தந்தாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைக்கும். அதே மாதிரி தர்மார்த்த காம மோட்சம் சொல்கிறோம்ல, ஒன்றுக்கும் 7 நட்சத்திரம் இருக்கு. பொருளாதார நட்சத்திரம்னு 7 நட்சத்திரம் இருக்கு. அவங்க பொருளாதாரத்தை பற்றி மட்டும்தான் திங்க் பண்ணுவாங்க, வேற எதை பற்றி திங்க் பண்ண மாட்டாங்க. திங்க் பண்ணுறது அது நம்ம திங்க் பண்ணுறோங்கிறதுக்காக, நம்ம பொருளாதார நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கிறதுக்காக நம்மகிட்ட பணம் நிறையா வந்ததுலாம் அவசியம் கிடையாது. நாம் அதை பற்றி என்ன திடீர்னு நெருப்பு ராசிக்கு போயிட்டீங்க? இல்லைங்க, நட்சத்திரத்தை சொல்கிறோம். அதே மேட்டரை நட்சத்திர ரீதியாக சொல்கிறோம். சரியா? நெருப்பு ராசின்னா மட்டும் இல்லை, இது நெருப்பு நட்சத்திரம் அப்படி இல்லை. தர்ம அர்த்த காம மோட்சம். இப்போ வேற இல்லை, தர்மம்னா லைஃப் ஸ்டைல்னு சொன்னல, நெருப்பு இல்லாமல் ஒரு கிரியேஷன் இருக்கான். ஆதி காலத்தில் அது பிக் பிளாஸ்ட், பிக் பேங் தியரி, பிக் பிளாஸ்ட், அதில் வந்து உண்டான நெருப்பு குழம்பு, அதுதான் எது ஆரம்பம். ஆரம்பம் அதுதான். கிரியேஷனே வந்து நெருப்பில் தான் இருக்கும். ஒரு உஷ்ணம் இல்லைன்னா இதயம் ஓடுமா? கரண்ட்டு ஹீட் இருந்தால், அந்த பாடியில் ஹீட் இருந்தால் தான் உயிரோடு இருக்கும்னு அர்த்தம். ஹீட் இல்லை, சில்லுன்னு ஆகிப்போச்சு, செத்து பெற்றோம்னு அர்த்தம். பிளட் சர்க்குலேஷன் இருந்தால் தான். பிளட் சர்க்குலேஷன் இதயத்தை எது துடிக்க வைக்குது? உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணம் தான் துடிக்க வைக்குது இதயத்தை. அந்த ஃபங்க்ஷன் அது வாட்டுக்கு கிளியராக போயிட்டே இருக்குது, ஜனன்ட்டு மரணம் வரைக்கும். இப்போ ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இதுன்னு கண்டுபிடிச்சா அது கரெக்டாக வேறு இருக்குது. வரிசையை சொல்லுங்கள். நீங்கள் என்ன நட்சத்திரம்? அஸ்வினி. அஸ்வினி ஏற்கனவே சொல்லிட்டேன், தர்ம நட்சத்திரம். ஸ்டேட்டஸ் தான் முதல் முக்கிய விஷயம். சின்ன விஷயத்துக்கு கூட ஸ்டேட்டஸ் பார்ப்பீங்க. ஆமான்னு சொல்லுங்க சார். அப்புறம் சொல்கிறல என்ன தயக்கம்? பூரம். அது அப்பவே சொல்லிட்டேனே, பூரம் வந்து சந்தோஷம், என்ஜாய்மெண்ட், கலை, கவிதை. கிருத்திகை நட்சத்திரம் காம நட்சத்திரம். நல்லா பார்த்துக்கோங்க. கிருத்திகை நட்சத்திரம் காம நட்சத்திரம். மனிதனுக்கு எது பெரிய ஆசை? உலகத்திலே பெரிய ஆசை மனிதனுக்கு எது? எப்படி சார் சொல்லுங்க? காமம் இல்லை, அது காம நட்சத்திரம். அதான் ஆசைன்னு கேட்டேன். காமங்கிறது பேராசை. மனிதனுடைய பேராசை இது பணம். எல்லாரும் தெரியுமா? கடவுளாக வேண்டும், அதுதான் மனிதனுடைய பேராசை.
சின்ன வயசுல இருந்து கடவுள் பக்கத்துல இருந்து கற்பனை பண்ணியிருக்கீங்களா? கோவிலுக்கு போயிருக்கீங்களா? கோவிலுக்கு போயிருக்கீங்க சார். ஒரு விஷயம், உங்க விஷயம் நிறைவேறணும்னா சென்டிமெண்டலா கடவுள் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? சமாதானத்துக்காக சொல்லாதீங்க, சரிதானா? அந்த நட்சத்திரத்துக்கு அடையாளம் வந்து அக்னின்னு அர்த்தம். அந்த நட்சத்திரத்துக்கு ஜுவாலையோடு கூடிய அக்னி, அதிதேவதை அக்னி தான். அக்னியில குஞ்சு மூப்புன்னு இருக்கா? அக்னியில சின்ன அக்னி பெரிய அக்னின்னு இருக்கா? ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போய் அக்னி குஞ்சொன்று கண்டேன் பாரதி. அதை அங்கு ஒரு காட்டிடை மர பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு. தளல், தளல்னா நெருப்பு, அக்னி. தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதியிருப்பார். சரி, சின்ன வசன கவிதை. அதில் ஒரு நிமிஷம் பாருங்க, சொல்லிக்கிறேன். அந்த அக்னிக்கு முழுசாக சொல்லிக்கிறோம். இந்த அக்னியில சிறுசு பெருசு கிடையாது. நம்ம பலன் சொல்லும்போது அது எப்படி வருது பாருங்க. உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் வயது வித்தியாசம் அதிகம் இருக்கிறதா? 10 வருஷம். பார்த்தீங்களா? சின்ன அக்னி பெரிய அக்னின்னு இல்லை, சின்ன அக்னி பெரிய அக்னின்னு இல்லை. 10 வருஷம் இளையவங்க இருந்தாலும் இவங்க ஏஜுக்கு அவர் பேசுகிறாங்க, இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அது, சாதாரணமான விஷயம் இல்லை. அப்போது அந்த அக்னிங்கிற பாயிண்ட் எடுத்து நம்ம 100 பலன் சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் உங்களோட வயது குறைந்தவர்களும் இருக்கிறார்களா? ஜோதிடத்தில் வயசு ரொம்ப மூத்தவங்க, சின்ன வயசு பாருங்க. இவங்க படிச்சுட்டு காலத்தில் வயதில் அதிகமான ஆட்கள்கிட்ட பாடம் கற்றுருப்பாங்க. அதுவும் ஒரு விஷயம். கல்வி கற்றல் கூட எது ஒன்று அக்னி தான், கிரியேஷன் தான். நம்ம நாலேஜை சேர்க்கிற கூட ஒரு கிரியேஷன் தானே. இந்த மாதிரி நட்சத்திரத்துக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. கன்னி ராசியா? கன்னி ராசி. நீங்கள் பிரிவினை அப்படிங்கிற வேர்டுக்கு அர்த்தம் உங்களுக்கு முழுமையா தெரியுமா? பிரிந்து வாழ்தல். அது உங்க அனுபவத்தில் இருக்கா? சரி, அவ்வளவுதான் அதுக்கு பலன். புனர்பூசம் என்ன ராசி? மிதுன ராசி. தலைவனாக மட்டும் முடியாது, ஆனா தலைவனுக்குரிய எல்லா அதிகாரங்களையும் அனுபவிக்க முடியும். கரெக்டா? நீங்க என்ன நட்சத்திரம்? சித்திர நட்சத்திரம். பாருங்க, தனி ஆளுக்கு தனி ஒரு நபருக்கு ரேஷன் கார்டு, அவருக்கு பிரிவினை பாருங்க. பூராடம்னா பூர்வ ஆஷாடா, எதுல நுழைஞ்சோன்னு வெற்றின்னு சொல்லி எழுதியிருக்கு அதுல. அப்பா நீர்நிலைகள் நிறைந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களாம். அறிவு விவாதம் பண்ணாம இருக்கவே முடியாது. அறிவு விவாதம் பண்ணாம இருக்கவே முடியாது. சரிங்களா? உத்திரட்டாதி யார்? நீங்களா? உத்திரட்டாதி பெரிய மனிதருடைய ஆதரவு, பக்கபலம், எங்கு போனாலும் இருப்பதற்கு ஒரு இருக்கை, மரியாதை, இதெல்லாம் கிடைக்குதா? இருக்குல்ல சார்? சார் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. எங்க போனாலும் ஒரு மரியாதை இருக்கிறது. அவ்வளவுதானே, சொல்லுங்க. ஆயில்யம் ஆசிரியர், நல்ல ஆசிரியர். கரெக்டா? ஆசிரியர் தானே? அப்புறம் அவிட்டம் மகரம். மகர அவிட்டம் வந்து வழிகளை பற்றி பிரச்சனை இல்லை. அதாவது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, அந்த அதே குறிக்கோளா இருப்பாங்க. உங்களுடைய செயல்பாடை எப்போதும் ரகசியமாக வைத்துக் கொண்டு செய்தால் எல்லாத்திலையும் வெற்றி இருக்கும். கடவுளோட அனுகிரகமும் ரகசியம் மட்டும்தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். மற்றவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அது அவ்வளவு பெரிய வெற்றியை தராது. நான் சொல்ற கரெக்டா இருக்கா? ரகசியமாக இருக்கிறவருக்கும் வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. சார் அடுத்து மூலம் தானே, இப்பதான் சொன்னேன், ஆஞ்சநேயர்னு. சிங்கத்தின் வால். பெரிய ஆட்களை இனம் கண்டு சேர்ந்து அவங்க கூட அப்படியே டெவலப் ஆகிட்டே வரணும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்குது. அதாவது கல்வி, குருநாதர், ஒரு வேலை பார்த்தா முதலாளி, ஒரு ஆஃபீஸில் இருந்தால் மேனேஜர், இவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கணும். இருந்தால் அவளை ஜெயிச்சிடலாம் எல்லாத்துலேயும். வேற கேட்டை, இந்திரன்.
இந்திரன்னா தேவர்கள் நல்லா இருக்கணும், நல்லவங்களாம் நல்லா இருக்கணும். இந்திரியம் 5: மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5ம் சந்தோஷமாக வாழ்வதற்குரிய தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஆளு. பணத்தை வச்சு எதுவும் செய்ய முடியாது. ஆனா உங்களால எல்லா வித பணத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும். அதுதான் கேட்டேன். அரசு உத்தியோகம் கூட கேட்டதான். பூரட்டாதி நல்ல குறி சொல்லுவீங்கன்னு அர்த்தம். அருமையா குறி சொல்லுவீங்கன்னு அர்த்தம். குறிப்பு சார் உங்களுக்கு தோணும் சார், இதை சொல்லணும்னு தோணும், அது நடக்கவும் செய்யும். நீங்க சொல்லல, அவ்வளவு அவசியம், வேற ஒண்ணு இல்லை. முன் உணர்தல், எதையும் முன் உணர்தல் அர்த்தம். நீங்க எந்த கடவுள்னாலும் வேண்டிக்கிட்டு விரதம் இருந்தீங்கன்னா 100க்கு 100 பலிக்கும். அடுத்தவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப கரெக்டான ஆளு, வழி சொல்றது கரெக்டான ஆளு. ரைட், ஓகே, நன்றி. மீண்டும் அடுத்த